கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக என் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறதாக இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட நாம் எப்பொழுதும் எந்த நேரமும் எந்த சூழ்நிலையும் தேவனை நோக்கி பார்க்கின்ற அந்த அனுபவத்தில் செல்ல ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த நேரத்திலும் கூட இந்த வேளையிலும் சங்கீத புத்தகம் 130 சங்கீதம் 6 வசனம், எப்போது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாபக்காரரை பார்க்கலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஆத்துமா, தேவன் ஆத்தும நேசராக இருக்கிறார். நாம் தேவனை ஆத்தும ரீதியாக ஆராதிக்க விரும்புகின்றபடியினாலே ஆத்துமா தேவ சமூகத்தில் காத்திருப்பதாக இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார். எப்படி காத்திருக்கிறாரோ, எப்போது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கலும் இரவு முழுமையாக தூங்காதபடிக்கு விழித்திருந்து வேலை செய்கின்ற ஒரு வீட்டிலே காவலாக இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் எப்போது விடியும் வீட்டுக்கு கடந்து போய் தூங்கலாம் என்று அவளோடு இருப்பது போல இந்த சங்கத்தில் பார்க்கிறோம். என் ஆத்துமா தேவனுக்காய் காத்திருக்கன்னு சொல்லி உண்மையாகவே நம் வாழ்க்கையிலே ஆத்துமாவிலே பலவிதமான குழப்பங்கள், மனதிலே தடுமாற்றங்கள், அநேக கேள்விகள் இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் பதில் நாம் தேவ சமூகத்திலே ஆத்துமா காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டுமாம்? விடியலுக்காய் காத்திருக்கிற ஜாமக்காரனை போல ஒரு ஏக்கத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்திலே நம்முடைய ஆத்துமா காத்திருக்கின்ற போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவான்னு சொல்லி பார்க்கிறோம். நம் வாழ்க்கையிலே போராட்டங்கள், பலவீனங்களை கண்டு நாம் அச்சப்படவோ அஞ்சிவிட்டு நம் வாழ்க்கையிலே விலகி போகாதபடிக்கு உள்ளான ஆத்துமா காத்திருக்கின்ற போது தேவன் மாம்சத்தை அல்ல, நம்முடைய சரீரத்தை அல்ல, ஆத்துமாவை காண்கின்றபடியினாலே நம் வாழ்க்கையிலே உள்ளான ஆத்துமா தேவ சமூகத்தில் காத்திருக்கின்ற போது தேவன் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலே ஒரு மகிமை வெளிப்படுத்துவார். நம் வாழ்க்கையிலே தேவன் அற்புதம் செய்வார். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கல்லும் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாங்கிட்டு கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஆத்துமா தேவனுக்காய் காத்திருக்கும்படியான அந்த அனுபவத்தில் போக நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று நாங்கள் சொல்கிற வண்ணமாக எங்கள் உள்ளான ஆத்துமா சமூகத்தில் காத்திருக்கின்ற போது காத்திருக்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஐயா. நாங்கள் ஆவேசம் அடைந்தோ ஆத்திரப்பட்டோ எங்கள் வாழ்விலே தேவனுடைய காரியம் நடக்க சொல்லி சோர்ந்து போகாதபடிக்கு காத்திருக்கிற அந்த கிருபை எங்களுக்கு தாரும், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.